ஹலோ நண்பர்களே, உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இருக்கோம். ஓகே, நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் இப்போது ஜஸ்ட்டு உங்களுக்கு நான் ஓரலாக சொல்கிறேன்னா, அது என்ன ஒன்றும் இல்லை, 2D நம்ம ட்ராயிங் பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் நம்ம சாலிடாக 3D பார்த்துருந்தோம். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக 2Dயில் வெரைட்டி ட்ராயிங்ஸ், ஏகப்பட்ட ட்ராயிங்ஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் இதையும் நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு வைங்களேன், உங்களை மிஞ்ச யாருமே கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் இந்த 3Dயை ஈஸியாக வரையலாம். இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு பயங்கர ஸ்பீடாக ட்ராயிங் டிசைன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, அதனால் நான் இந்த ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணேன். ஓகே, சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ரொம்ப பேச விரும்பலை. ஓகே, ஆட்டோகேட் சாஃப்ட்வேரோட ஹோம் பேஜுக்கு வந்துவிட்டோம். இல்லை ஸ்ட்ரைட்டாக நியூன்னு போயிடுவோம். ஓகே, நான் எந்த விதமான ட்ராயிங்கும் இப்போ க்ரியேட் பண்ணி வைக்கல. இப்போ உங்கள் முன்னாடி நான் க்ரியேட் பண்ணுறதா நான் வரைஞ்செல்லாம் பார்க்கல. UN என்டர் கொடுத்துக்கோங்க. யூனிட் F8 F7 அதுக்கு முன்னாடி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரிசிஷன்லி 0.0ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, மில்லிமீட்டர்னு மாற்றிக்கோங்க இன்ச்சஸில். அதாவது யூனிட் டு ஸ்கேல் அப்படின்ட்டு இருக்கும். அதாவது ஸ்கேலோட யூனிட் கேட்குது. ஸோ அதை மில்லிமீட்டர்னு வச்சுக்கோங்க. LIM என்டர் லிமிட்னு சொல்லிவிட்டு 0,0 என்டர் 500,500 என்டர் ஃபைனலாக Z என்டர் A என்டர், அதாவது ஜூம் ஆல்னு சொல்லுவாங்க. ஓகே, ஜூம் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னா 120 லென்த்து. ஓகே, 120 லென்த்துக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு லைன் போடுவோம். ஓகே, 120 லென்த்து எடுத்துக்கோங்க. என்டர் லைனு லென்த்து 120 சொல்லியிருக்கேன். இது ரொம்ப சின்னதாக இருக்குது. நான் ஸ்க்ரோல் பண்ணி நல்லா ஜூம் பண்ணிட்டேன். ஓகே ஓகே இப்போது இந்த லைனில் இந்த கார்னர்லேருந்து மேலே கொஞ்சம் லைன் எடுக்கணும். அந்த லைனோட அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 15 mm. ஓகே, 15 மில்லிமீட்டர், 15 என்டர். ஓகே, இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் வரையணும். ஓகேவா, 15 என்டர். ஓகே ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த சைடு வரைஞ்ச மாதிரியே தான் ஆப்போசிட் சைடும் வரைஞ்சிருக்கோம். ஸோ இதை நம்ம ஒன் சைடு வரைஞ்சிட்டு நம்ம அப்படியே மிரர் பண்ணலாம். ரைட்டாக, நான் உங்களுக்கு ஒன் ஸ்டெப் வரைஞ்சிட்டு சொல்லுவோம், அதனால தான் உங்களுக்கு புரியும். அப்போ அதனால தான் நான் பண்ணேன். ஓகே, அதாவது ஒன் சைடு ஃபஸ்ட்டு நம்ம வரைய போகிறோம். இப்போ அந்த லைன்லேருந்து கண்டினியூ பண்ண போகிறோம். அந்த லைன்லேருந்து ரைட் சைடு கொஞ்சம் உள்ளே எடுக்கணும். அதாவது இப்போது இந்த லைனை ரைட் சைடு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதாவது 20க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, 20க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அகைன் மேலே பார்த்தீங்கன்னா F8 ஆஃப் பண்ணிக்கோங்க. டிகிரியில் நம்ம வரைய போகிறோம். ஓகேவா, டிகிரியில் நம்ம எவ்வளோ வரைய போகிறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கரெக்டாக 120 டிகிரி. ஓகே, 130 டிகிரிக்கு உள்ளே எடுத்துக்கோங்க. 130 டிகிரிக்கு இந்த மாதிரி நீங்கள் உள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. இதோட லென்த்து, அதாவது இப்போ இதோட லென்த்து நம்ம பார்க்கணும். இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேலே 30க்கு இருக்கணுமா. அதாவது ஒன்றும் இல்லை, லைன் எடுத்துக்கோங்க. இப்போ புரியும் பாருங்கள். இந்த கார்னர்லேருந்து மேலே 30க்கு எடுத்துக்கோங்க. இந்த லைனை F8 ஆன் பண்ணிக்கோங்க. இந்த லைனை உள்ளே இப்படி ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ கிராஸ் ஆகுது பார்த்தீங்களா, இதுவரையும் இந்த லைன் இருந்தால் போதும். அதாவது இதை ட்ரிம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது இந்த பார்ட் தேவையில்லை. ஓகேவா, ஓகே. இப்போது அகைன் லைன் கமாண்ட் எடுத்துக்கோங்க. என்டர். இந்த டாப்பை ரைட் சைடு கொஞ்சம் எடுக்கணும். எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, 20. ஓகே, 20க்கு நான் எடுத்துட்டேன். அகைன் மேலே அப்வைஸில் எவ்வளோ நான் இப்போ தள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25. ஓகே, 25 மேலே எடுத்துட்டேன். அகைன் மறுபடியும் உள்ளே கொண்டு வரணும். அது 20. மேலே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 25. ஓகே, ஃபைனலாக இப்போ ஒரு பார்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே பார்ட்டை நம்ம லெஃப்ட் சைடில் மிரர் பண்ண போகிறோம். அதாவது MI என்டர். எந்தெந்த இதெல்லாம் மிரர் பண்ண, இது இந்த லைன், இந்த லைன், இந்த லைன், அவ்வளோதான். இந்த லைன் நம்ம ஆல்ரெடி வரைஞ்சிட்டோம். ஸோ என்டர் கொடுத்துக்கோங்க. என்டர் கொடுத்துட்டு இந்த சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி மேலே ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி என்டர் கொடுங்க. எரை சோர்ஸ் சோர்ஸ் ஆப்ஜெக்ட்னு கேட்கும். அதாவது இந்த ஆப்ஜெக்ட்டை டெலீட் பண்ணிடுவான்னு கேட்குது. எனக்கு நோ கொடுத்துட்டேன், ஏன்னா எனக்கு ரெண்டுமே வேணும். ஓகேவா, ஓகே. இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம கொஞ்சம் உள்ளே எடுக்கணும் லைனை. அதாவது இங்கேருந்து இங்கே ஒரு 25. அப்படியே ஆப்போசிட்டில் 25 இங்கேயும் எடுத்துக்கோங்க அகைன். ஓகே ஓகே எடுத்துக்கிட்டாச்சு. இப்போதைக்கு இதை ரெண்டையும் இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஓகேவா, எதுக்குன்னு நான் இப்போ சொல்கிறேன். இப்போது சர்க்கிள் நம்ம வரைய போகிறோம். ஓகேவா, இப்போது லைன் எடுத்துக்கிட்டு இந்த சென்டர் பாயிண்ட்டு கொடுத்துருங்க. இப்படி சர்க்கிள் எடுக்க போகிறோம்னா நம்ம சென்டர் பாயிண்ட் ரொம்ப மஸ்ட். ஓகேவா, ஓகே. இப்போது மறுபடியும் லைன் எடுத்துக்கோங்க. லைன் எடுத்துகிட்டு கீழேருந்து மேலே 30ன்னு கொடுங்க. அதாவது 30க்கு நம்ம இங்கே ஒரு
இங்கே நான் ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம். ஸோ சி என்டர், இந்த பாயிண்ட்லேருந்து ரேடியஸ் 20, ஓகே 20க்கு சர்க்கிள் நான் வரைஞ்சிட்டேன். இந்த லைனை இப்போ டெலீட் பண்ணிட்டேன். இங்கே ஒரு ஆரோ அப்படியே வரையணும். அதாவது சர்க்கிள் எடுத்துக்கோங்க, சென்ட்ரு பாயிண்ட் எடுத்துகிட்டு இதை இப்படி கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இது கரெக்டாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னா சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இங்கேனா 29.4 இருக்கும். ஓகே 29.4. ட்ரிம் ஐக்கான் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இலையெல்லாம் தேவையில்லை, எனக்கு ட்ரிம் பண்ணிடலாம். ஓகேவா, நமக்கு தேவையான ஆப்ஜெக்டை மட்டும் வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிடலாம். இதெல்லாம் நம்ம ஒரு ஜஸ்ட்டு ஒரு அடையாளத்துக்கு வச்சுருந்தோம். ஓகே, இப்போது நம்ம சூப்பரான இந்த 2D ட்ராயிங்கை க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு டைமென்ஷன் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு. இந்த பார்ட்டை தான் நம்ம இந்த பார்ட்டை எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுனாலும் தாராளமாக பண்ணிக்கலாம். அது ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா, நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே, இப்போது இதுக்கு டைமென்ஷன் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நான் வந்து இந்த இடத்துல அப்படியே 2Dயாக மாற்றிட போகிறேன். அதில் ஒன்றும் இல்லை, கியர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஒர்க் ஸ்பேஸ் மாறும். அதாவது மெக்கானிக்கல்னு வச்சுக்கோங்க. மெக்கானிக்கல்னு வச்சுக்கிட்டு இல்லைனா 2D ஒயர் ஃப்ரேம்னு இருந்ததுனால 2D ஒயர் ஃப்ரேம் அங்கே என்ன காட்டுதோ அதை வச்சுக்கோங்க. எனக்கு மெக்கானிக்கல் காட்டுச்சு, நான் வச்சுட்டேன். அதில் அனோட்டேஷன் போய்க்கோங்க. அனோட்டேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த அனோட்டேஷன் எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அதாவது ஒரு சர்க்கிள், இந்த சர்க்கிள் இதுக்கு நான் ரேடியஸ்லையும் இதுக்கு நான் டயாமீட்டர்லையும் அளவு குறிக்க போகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு டயாமீட்டர்னு எடுத்துக்கிறேன். டயாமீட்டர்னு எடுத்துக்கிட்டு இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் ஒரு இடத்துல ட்ராக் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா, 40ன்னு காட்டுது. ரைட்டா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது இல்லையா, டெக்ஸ்ட்டோட அளவு. ஸோ டிஎஸ் என்டர், அதாவது டிஎஸ் என்டருங்கிறது டைமென்ஷன் செட்டிங். டைமென்ஷன் செட்டிங்ஸில் போயிட்டு டைமென்ஷன் செட்டிங், ஓகே டி என்டர்னு கொடுங்க. சாரி, டி என்டர்னு கொடுங்க. டி என்டர்ன்றது டைமென்ஷன். அதில் போயிட்டு மாடிஃபைடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு லைன் இருக்கும், லைன் சிம்பிள் அண்ட் ஆரோ டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவை நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் நான் ஒரு 20ன்னு கொடுக்குறேன். ஓகே 20ன்னு நான் கொடுத்துட்டு ஓகே பண்ணிட்டேன். செட் கரண்ட்டுன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா இப்போது ரொம்ப பெருசாக இருக்குது. ஆக்சுவலாக இது 15 கூட போதும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் டீன் என்டர் கொடுக்குறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டீன் என்டர்னு கொடுத்துட்டு மாடிஃபைடு போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுன்னு போயிட்டு ஃபாண்ட்டோட சைஸு நான் ஒரு 12 கொடுக்குறேன். என்டர் கொடுத்துட்டேன். ஓகே, செட் கரண்ட், அதாவது இப்போ இதை மாறிடும். ஓகே 40ங்கிறது எனக்கு இப்போது ஓகே தான். இது மாதிரி நான் இப்போ ரேடியஸில் கொடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா ரேடியஸ்ன்னு காமிக்கும். இந்த ரேடியஸை எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஆரோவை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். இதையும் இந்த சைடில் இப்படி தள்ளி வச்சிட்றேன். ஓகே, ஆறுன்றது ரேடியஸை மென்ஷன் பண்ணுது. இது பார்த்தீங்கன்னா ப்ரிசிஷன் வேல்யூ இதில் எவ்வளோ இருக்குது, புள்ளிக்கு அப்புறம் 4 டிஜிட் காட்டுது. இதுவும் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு அப்புறம் 4 டிஜிட் காட்டுது. இதை நம்மளுக்கு ஒரு 40னா 40ன்னு காட்டினா போதும், 29னா 29ன்னு காட்டினா போதும், 29 புள்ளி தேவையில்லை. ஸோ அதனால் அதனையும் ப்ரிசிஷன் வேல்யூ நீங்கள் லெஸ் பண்ணுறதுனா லெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதில் வந்து நம்ம ப்ரிசிஷன் வேல்யூ வந்து எப்படின்றத நான் சொல்கிறப்போ ப்ரைமரி இந்த ஒரு ப்ரைமரி யூனிட்ஸ்ன்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரிசிஷன் வேல்யூன்னு இருக்கும். அதில் 0.0000 இருக்குது. அதில் நான் 0 அப்படின்னு மட்டும் செட் பண்ணிக்கிறேன். அதாவது 60னா 60 அப்படின்னு காட்டும். 60.000 அப்படின்லாம் காட்டாது, அது தேவையில்லை. செட் கரண்ட் கொடுத்துட்டேன். இப்போ க்ளோஸ் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 40னா 40ன்னு காட்டும், புள்ளிக்கு அப்புறம் காட்டவே காட்டாது. ஓகே ஓகே, இப்போது லீனியர் நான் எடுக்கிறேன். அதாவது இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நான் இப்போ இங்கே மென்ஷன் பண்ணுறேன், 25. ஓகே, அனோட்டேஷன். அடுத்தது இந்த ஓவரால் ஹைட் என்ன, ஓவரால் ஹைட்டை நான் நல்லா இப்படி குடிச்சிக்கிறேன். 95 இருக்குது. ஓகே, இப்போது இந்த மாதிரி நீங்கள் என்றைக்குமே டைமென்ஷன் பெருசாக ஓவராலாக குறிக்கிறத வெளியிலையும் சின்ன சின்னதாக குறிக்கிறத உள்ளேயும் தான் குறிக்கணும். ஓகே, இதுதான் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸோட பேசிக்ஸ். இப்படி இருக்கணும். ஓகேவா, 109 இருக்குது. ஓகே, அடுத்தது ஆங்கிள்னு பார்த்தீங்கன்னா ஆங்குலர்னு இருக்கும். அதை எடுத்துகிட்டு இப்போது ஆங்குலர் நான் எடுத்துட்டேன். இதை அந்த 2 லைனையும் நான் இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஆங்கிள் டிகிரியில் காமிக்கும். ஓகேவா, ஓகே, இந்த மாதிரி நான் குறிச்சிட்டேன். இந்த மாதிரி ஒரு லைன் என்ன இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ லைனும் நம்ம எடுத்தோம். இந்த லைனுக்கு இங்கே குறிக்கிறேன். ஓகே 25 இருக்குது. அனோட்டேஷன் ஹைட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த லைனுகளும் இந்த ஹைட்டை மென்ஷன் பண்ணுறேன். இதுவும் 25 கொடுத்துருக்கோம். ஸோ 25ன்னு காமிக்குது. அகைன் அதே மாதிரி அந்த ஹைட் வெர்டிக்கல் எடுத்துக்கோங்க.
அதுதான் ஹைட்டை குறிக்கிறது. இதுக்கு ஒரு வேல்யூ வச்சோம் இல்லையா, அந்த வேல்யூ இப்போ மென்ஷன் பண்ணுறோம். 30ன்னு கொடுத்தோம், 30ன்னு காமிச்சிருச்சு. ஓகே, ஆனோடேஷன் போய்க்கோங்க. மறுபடியும் அந்த வெர்டிக்கல் எடுத்துகிட்டு இதுக்குள்ள ஹைட்டை நான் இதுக்கு நேராகவே குறிக்கிறேன். இந்த மாதிரி குறிக்கணும். எப்போதுமே அளவு கண்ணாமண்ணு குறிச்சிடாமல் இந்த மாதிரி தான் குறிக்கணும். இதுதான் பேசிக்ஸ். ஓகே, இதுதான் ரீடிங்ஸோட ஃபார்மேட். ஓகேவா? ஓகே, இப்போ இதுக்கு நான் ஓவரால் சைஸை நான் இங்கே காமிச்சிட்டேன். ஓகே, நான் இதை அங்கே கூட காமிச்சிக்கலாம். இப்போ நான் டெலீட் பண்ணிட்டேன். ஓவரால் சைஸ் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, இங்கேருந்து கிளிக் பண்ணி இங்கே இப்படி டைமென்ஷனுக்கு வெளியில் காட்டணும். அதாவது சின்ன சின்ன டைமென்ஷன் உள்ளேயும் பெரிய டைமென்ஷன் ஓவரால் உள்ளது மொத்த அளவு இது, அது உள்ள சின்ன சின்ன அளவு எடுத்துருக்கீங்கள, அதை இந்த பக்கமும் காட்டணும். ஓகேவா? இதை நான் இந்த சைடு காட்டுறதுனாலும் காட்டிக்கலாம். ஓகே, நான் இந்த சைடு காட்டிட்டேன். ஓகேவா? ஓகே, ஆனோடேஷன் போயிட்டு இப்போது மேலே இந்த 109 காட்டினேன், அதை நான் கீழேயும் இப்போ காட்டுறேன். ஓகே, இங்கேருந்து இங்கே 220 இருக்குது பார்த்தீங்களா இங்கே. ஏன்னா நம்ம இங்கே 120 ஸ்டார்ட் பண்ணி 109 கொண்டு வந்து முடிச்சிருக்கோம். ரைட்டா? ஓகே, இந்த மாதிரி அளவு எப்போதுமே சின்ன அளவுகள்லாம் உள்ளேயும் அதே மாதிரி ஓவரால் அளவை வெளியிலையும் குறிக்கணும். டிகிரிஸை இந்த மாதிரி மென்ஷன் பண்ணணும். ரேடியஸ் அண்ட் டயாமீட்டரை இந்த மாதிரி பை, இந்த இது அதாவது ஒரு சர்க்கிள் போட்டு கிராஸாக கோடு போட்டுறதுக்கு பேர் பைன்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் படிச்சிருப்பீங்க. பையோட சிம்பிளோட இந்த இன்ஜினியரிங் டிசைனிங் ஃபீல்டில் அதோட அர்த்தம் டயாமீட்டரை குறிக்கும். இது நிறைய பேருக்கு தெரியும். ஐ மீன் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் படித்தவங்களுக்குலாம் கண்டிப்பாக இது தெரியும். ஆறுனா என்ன? ரேடியஸ்னால் தமிழில் என்ன? அதாவது இது விட்டத்தில் பாதி ஆரம். இது விட்டம், டயாமீட்டருங்கிறது விட்டத்தில் பாதி ஆரம். அதாவது விட்டத்தில் பாதிங்கிறது இதுதான். பாதியில் சர்க்கிள் இருக்குது பாருங்கள், மீதி சர்க்கிளை காணும். இதுதான் ஆரம். அதனால் நான் வந்து இப்படி 6 ரேடியஸில் இது இங்கேருந்து, அதாவது இங்கேருந்து இங்கே உள்ள அளவு தான் 40. அதான் 40 டயாமீட்டர் 40. ஓகேவா? ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்லித்தரேன். ஓகே, இப்போது இது சென்டிமீட்டரில் இருக்கா மில்லிமீட்டரில் இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம யூனிட்டுன்னு ஒன்று செட் பண்ணியிருப்போம். UN என்டர். அதில் பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் டு ஸ்கேல் இருக்கும். அதில் என்ன நீங்கள் வேல்யூ கொடுத்தீங்களோ அதுக்கு தான் இந்த டைமென்ஷன்லாம் உருவாகியிருக்கும். நம்ம மில்லிமீட்டர்னு கொடுத்தோம். ஸோ இது மில்லிமீட்டரில் இருக்குது. ஓகே, நம்ம ஒரு சூப்பரான ஒரு 2D ட்ராயிங்கை இதில் ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம இந்த மாதிரி சந்திப்போம். இந்த மாதிரி நிறைய வெரைட்டி வீடியோ உங்களுக்காக தான் நான் இந்த மாதிரி யோசித்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நான் எதுவும் ஒரு தேவையில்லாமல் பேசியிருக்க மாட்டேன், ரொம்ப வளவலலாம் பேசியிருக்க மாட்டேன். ஓகே, நம்ம சேனலை இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டையும் கொடுங்க.